வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அம்மா செய்கிறதுலேயே எங்களோட ஃபேவரட் ரெசிபி இல்லை ஒன்றுனா இந்த வெந்தய குழம்பு தான். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சுடு சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு இதை அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டு கூட இருக்கும். இந்த குழம்பு எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல ஒரு ஆரஞ்சு பழ சைஸ் அளவு புளி எடுத்துக்கிறோம். நல்லா புளியை கழுவிட்டு இதில் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி புளியை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஊற வச்சுக்கிறோம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறோம். பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறோம். இந்த வெந்தயத்தை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறோம். வெந்தயம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும், வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெந்தயம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்ததாக பொட்டுக்கடலை எடுத்துக்கிறோம். அந்த பொட்டுக்கடலையும் இதே மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இதையும் வறுத்துட்டு அந்த வெந்தயத்துக்கூடையே நாங்கள் இதையும் போட்டுற போகிறோம். பாருங்கள், பொட்டுக்கடலை நல்லா வறுத்தாச்சு. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுப்பு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அரிசி தீஞ்சிரும். இந்த மாதிரி அரிசி பொரி மாதிரி வர டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியையும் அந்த பிளேட்டில் மாற்றிட்டு இது 3 ஆறட்டும். ஆறினோன்னு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அடுத்தது அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுக்கிறோம். பேனில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரியும் போது ஒரு 6 to 7 வரமிளகாவை காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கிள்ளி வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு அடுப்பு சிம் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு இதில் வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, இதை ஒரு 1/2 கப் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். எந்தளவு சின்ன வெங்காயம் போடுறோமோ அந்தளவு டேஸ்ட்டு கொடுக்கும். போட்டுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்குள்ளே புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளியை நல்லா மண் இல்லாதபடி கரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வடிகட்டுறதை வச்சு புளியை கரைச்சி எப்பயுமே எடுத்துக்கிட்டோம்னா அதில் பூச்சி, மண் எது இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். தண்ணி ஓரளவு மீடியமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டமும் ரசம் மாதிரி இருக்க தேவையில்லை. ஓரளவு மீடியமாக தண்ணி ஊற்றி வேணுங்கிற அளவு உங்களுக்கு புளிப்பு எந்த அளவு வேணுமோ அந்தளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை கொதிக்க வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம், மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். காரம் சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாவே காரம் இருந்துச்சுன்னா அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இது எல்லாமே இந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு கொதிக்க விடுறோம். நடுவில் இதில் வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு முதலே வேணாலும் முதலே கருவேப்பிலையை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அவங்க ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெந்தயம், அரிசி, பொட்டுக்கடலை, இது 3ஐயும் மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துக்கிறோம். தூள் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த தூள் பண்ணி எடுத்ததை 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா, இதில் இந்த பவுடர் அப்படியே ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ணால் கட்டி பிடிச்சிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிறேன். கரைச்சி வச்சதை அதில் இப்போ அப்படியே ஊற்ற போகிறேன். ஊற்றும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட கட்டிப்படாது. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச அந்த பவுடரையும் ஊற்றிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது ஆறுச்சுன்னா இன்னும் கெட்டிப்படும். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கிறனால. அதனால் வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு, காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கொதிக்க விடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக உங்களுக்கு வேணும்னா நம்ம இதில் வெல்லம் போட்டுக்கலாம். இந்த புளி இது இருக்கிறனால இதில் கடைசியாக அந்த வெல்லம் போடும்போது இந்த குழம்போட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு இட்லி, சாதம், சுடு சாதம் எல்லாத்துக்கூடையும் டேஸ்ட்டாக இருக்கும்.
கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். வெந்தய குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.